வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே 2 டைலரிங் ஃப்ரீ கிளாஸில் வந்து அந்த நியூஸ் பேப்பர் நான் எடுத்துக்கிட்டேன், சிங்கிளாக எடுத்துக்கிட்டேன். 12 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. இன்ச்சு டேப்பில் வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இன்ச்சு டேப்பில் வந்து பேக் சைடில் வந்து சென்டிமீட்டரில் இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ஸ்கேல் அளவும் சென்டிமீட்டர் இன்ச்சு டேப்பில் இருக்கிற அளவும் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் இன்ச்சு டேப்பில் நீங்கள் நிறைய மேக்ஸிமம் இந்த டைலரிங் ப்ராடக்டெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. பார்த்தீங்கன்னா இன்ச் டேப் வச்சு இந்த 12 சென்டிமீட்டரில் நம்ம மார்க் பண்ணுறோம். பென்னு வச்சு மார்க் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்கள்கிட்ட மார்க்கிங் சாக்கு இருந்தாலும் அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அங்கே பெனில் மார்க் பண்ணிக்கிறீங்களா? இப்போ பேக் சைட்லேயே திருப்பி வச்சு அந்த சைடு ஸ்கொயர் எப்படி நம்ம மார்க் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த சைடு வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த 12 சென்டிமீட்டரு அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அந்த சைடுலேருந்து இப்போ கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணணுன்னா மேலேருந்து அளவெடுத்திங்கன்னா தான் அந்த ஸ்கொயர் உங்களுக்கு கரெக்டாக வரும். மேக்ஸிமம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து செய்கிறப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து மார்க்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிச்சிங் வந்து யார் வேணால் பண்ணிடலாங்க. நம்ம வந்து ஒரு கிளாத்தில் வந்து மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணுறது தான் வந்து பெரிய விஷயம். 2 வே ஆஃப் டைலரிங் இருக்குது. டைலரிங் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணோம். அதாவது 2 வழி இருக்குது. ஒரு வழி என்னென்னா மார்க்கிங், ஒரு கிளாத்தில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தான் மெயின் விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா மிஷினை ஹேண்டில் பண்ணுற விதம். மிஷினை ஹேண்டில் பண்ணுற விதம் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது வந்துடும். அது வந்து தனியாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மார்க்கிங் பண்ணுறது வந்து நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ஸ்கொயர் ஷேப் இருக்குது வந்து பேப்பர் கட் பண்ணுறதுக்கு சிசர் ஒன்று வச்சுக்க சொன்னேன் இல்லைங்களா, அதை தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் பேப்பர் கட் பண்ண சிசரை கொண்டு போய் கிளாத் கட் பண்ணக்கூடாது. கிளாத் கட் பண்ண சிசரை கொண்டாந்து பேப்பர் கட் பண்ணக்கூடாது. ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி யூஸ் ஆகாது, சிசர் ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். இதுக்குள்ளார என்ன பண்ண போகிறோம், ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு வந்து உள்ளே வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். உள்ளே ஒரு ஸ்கொயர் வரணும். வெளியில் அவுட்டர் சைடு 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரைஞ்சிட்டுங்களா, உள்ளே வந்து 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரைய போகிறோம். என்னோடய மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா பேசிக் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஸ்டிச்சிங் சின்ன ஸ்டிச் கூட போட தெரியாது, என்னுமே தெரியாது, அளவு பண்ண கூட தெரியாதுன்றவங்க கூட டைலரிங் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும் என்னோடய மெத்தடெல்லாம். இந்த மெத்தடெல்லாம் யாருமே உங்களுக்கு டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா உள்ளார வந்து எப்படி மார்க் பண்ணணுன்றது நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. இந்த விஷயம்லாம் நம்ம ஏன் இவ்வளோ சின்ன விஷயத்தை போய் நம்ம ஏன் இந்த பேப்பரில் வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணும். இதெல்லாம் வந்து நம்ம கிளாத்தில் கட் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டைலரிங் வந்து ஒரு ப்ளவுஸோ ஒரு சுடிதாரோ கட் பண்ணுறோன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போய் கிளாத்தில் கட் பண்ண முடியாது. ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுட்டு அதில் வந்து மார்க் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு பின்னால் தான் நீங்கள் கிளாத்தை கட் பண்ண முடியும். பேசிக் இது. நீங்கள் வந்து என்ன இது போய் ஒரு சின்ன விஷயத்தை போய் நம்மளுக்கு இவ்வளோ இதுவாக சொல்லித்தராங்களே அப்படின்றது வேண்டாம். நீங்கள் வந்து நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை வந்து அப்படியே இன்ச் பை இன்ச்சாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஃபைனலாக நீங்களே எவ்வளோ லேர்ன் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கே புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த 1 இன்ச்சு கம்மி பண்ணியும் 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பப்படி கம்மி பண்ணி உள்ளே ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறோம். உள்ளே ஸ்கொயர் போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். நிறைய பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஆன்லைன் கிளாஸுன்னு சொல்லிவிட்டு வச்சுட்டு 5000 10,000 ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லித்தர விஷயத்த நான் வந்து ஃப்ரீயாக டீச் பண்ணிகிட்ருக்கேன். இதையே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஃபீஸாக நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் கட் பண்ணுறதுக்குன்னு சிசர் இது வந்து ரொம்ப முக்கியங்க. 2 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அவுட்டர் லைன் தான் கட் பண்ணணும். இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு கிளாத் கட் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். பாருங்கள், நம்ம 2 லைன்ஸ் எல்லாம் போடுவோம். ஸ்டிச்சிங்க்கு ஒரு லைனும் வெளியே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு ஒரு லைனும் போடுவோம். அந்த இடத்துல வந்து நிறைய மிஸ்டேக் ஆகும். இதெல்லாம் பேப்பரில் நம்ம சின்னதாக நம்ம லேர்ன் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அவுட்டர் லைன் கட் பண்ணுறோம் நம்ம. இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கோம்னா ஒரு கர்ச்சீஃப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பேப்பரில் இப்போ கட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வந்து உங்ககிட்ட இருக்கிற கிளாத்து என்ன இருக்கோ கிளாத்து வேஸ்ட்டாக ஒரு காட்டன் சாரீ இருக்கா எடுத்துக்கோங்க. இல்லை ப்ளவுஸ் பிட்டு வேஸ்ட்டாக தான் இருக்குன்னா அதையும் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ரொம்ப ரொம்ப
சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் லேர்ன் பண்ணுறோம். நான் வந்து நிறைய அது வாங்குங்க இது வாங்குங்கலாம் சொல்ல போகிறதில்ல. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லேர்ன் பண்ண உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை வந்து வாங்க போகிறீங்க. ஷாப்பில் வாங்கிக்கிட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த பேப்பர் இந்த கிளாத்தில் வச்சு இப்படி மார்க் பண்ணுறோம். இது தாங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் தாங்க. இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா, நம்ம ப்ளவுஸுக்கு வந்து பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் மேலே கட் பண்ண போகிறோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ப்ளவுஸில் மார்க் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அதெல்லாம் செய்வாங்க. ஃபஸ்ட்டு இது பேசிக்கு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் நம்ம லேர்ன் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட இந்த ப்ளவுஸ் வாங்கியோ இல்லை உங்களோட ப்ளவுஸோவே நீங்களே தைரியமாக கட் பண்ணலாம். ஒரு கிளாத் கட் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வருங்க. அது வந்து எப்போ வரும்னா, நீங்கள் பேசிக்லேருந்து போகிறப்போ தான் அந்த தைரியம் வரும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போது கிளாத்து கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர் எடுத்துக்கிட்டு இல்லையா, அதில் தான் கட் பண்ணணும் நம்ம. இந்த சிசருன்னு சொல்லி நீங்கள் செப்ரேட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவலாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். பொறுமைங்க, ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். ஸ்டிச்சிங்க்கு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணுறோன்னா ரொம்ப பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். எல்லாம் கற்றுக்கிட்டு கூட நிறைய மிஸ்டேக் வரும். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணணும். பெரிய பெரிய டைலரிங், பெரிய பெரிய நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் எல்லாம் கூட நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. மிஸ்டேக் பண்ண 10 தையல் கூட பிரிப்பாங்க, தைக்குவாங்க, அதை மாற்றி தைச்சிருப்பாங்க, பிரிப்பாங்க. இதுதாங்க எவ்வளோ நான் லேர்ன் பண்ண என்னோட டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறோமோ அவ்வளோதான் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதனால் வந்து மிஸ்டேக் வருதேன்னு ஃபீல் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே விஷயம் தான் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ மிஸ்டேக் வருதோ அவ்வளோவும் உங்களை வந்து அது வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுதுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுத்து வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுறோம். 4 சைடுமே சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சு மடித்து உள்ளே வைக்கிறோம். இது வந்து எம்மிங் உங்களுக்கு ஆல்ரெடி 2 வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பாருங்க. 2 டைப் ஆஃப் எம்மிங்னு சொல்லி போட்டிருப்பேன். அதில் போயிட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. முடி எம்மிங்னு ஒன்று சொல்லியிருப்பேன், நார்மல் எம்மிங்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி எம்மிங் பண்ணுறீங்க. இதை என்னடா எம்மிங்கெல்லாம் இந்த காலத்துக்கு தேவையா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணலாமே, ஏன் இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக சொல்லி தருது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இப்போ கூட வந்து எம்மிங் வச்சியே வந்து ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு ரெக்கார்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ எம்மிங் தெரியணும் இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் வேணும்னா எம்மிங் மஸ்ட்டு எல்லா விஷயத்துலையும். இப்போ டைலரிங்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மிஷின்லேயே எல்லாத்தையும் தச்சுட்டு போகிறதில்ல. ஒரு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஹேண்டில் நிறைய டிசைன் பண்ண வேண்டி வரும். அதெல்லாம் இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், ஒரு கொஞ்சமாக மடித்து 1/4 இன்ச்சு மடித்து இன்னொரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ மடிச்சிக்கிறோம். மடிச்சுட்டு ஒரு நல்லா அயன் பண்ணுற மாதிரி அதை ஃபோல்டு பண்ணி நல்லா தேய்ச்சி விடணும். ஃபிங்கரில் வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். ஃபிங்கர் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இதில் எம்மிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம. உங்களுக்கு எந்த எம்மிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு தோணுதோ அந்த எம்மிங் மாற்றி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எம்மிங் வந்து நல்லா வரணும். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எம்மிங் ஒரே நாளில் வந்துடாதுங்க. ஒரு 4 நாள் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரணும். பேக் சைடில் வந்து டாட்டாக வரும், அதுதான் வந்து பர்ஃபெக்ட் எம்மிங். இதெல்லாம் வந்து ப்ளவுஸுக்கு வந்து நெக்குக்கு முன்னாடியெல்லாம் எல்லாருமே வந்து ப்ளவுஸ் நெக்குன்னா வந்து எம்மிங் தான் போடுவாங்க. அதேமாரி ஹேண்டுக்கு கை மடித்து தைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து எம்மிங் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜென்ஸோட ஃபேண்ட்டு கீழே வந்து மடித்து எம்மிங் தான் பண்ணுவாங்க. இப்போல்லாம் வந்து ஸ்டிச்சஸே போட்டுறாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லேர்ன் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கார்னர் வந்தாச்சுங்களா, கார்னர் ஃபோல்டிங் எப்படின்னு தெரியாது, அங்கே கொஞ்சம் வந்து லெசன் பண்ணிக்கோங்க. உள்ளே ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எம்மிங் எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ கலர், அதே சேம் கலர் த்ரெட் எடுக்கிறப்ப அந்த டாட் கூட தெரியாது நம்மளுக்கு. பாருங்கள், அதே மாதிரி மடிச்சுக்கிறோம். இங்கே கார்னரில் அந்த மாதிரி வருதுங்களா, நீடில் வந்து என்ன பண்ணுறோம், இந்த கார்னரில் குத்தி வெளியே எடுத்துக்கிறோம். இந்த சைடு கார்னரில் உள்ளக்கே அந்த த்ரெட்டு உள்ளே வர மாதிரி எடுத்துக்கிறோம். நம்ம வெளியில் தெரியாத மாதிரி உள்ளவே தெரிகிற மாதிரி அதை மடித்து வெளியே எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா நீட்டாக இருக்கும் பார்க்க. இப்போ இங்கேருந்து அப்படியே குத்தி எப்போவுமே இந்த ஸ்டார்டிங்கில் வந்து அந்த முடி எம்மிங் கொஞ்சம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வந்து த்ரெட்டு ரொம்ப லூஸாக வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஒரு முடி எம்மிங் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா அந்த எம்மிங் வந்து பர்ஃபெக்டாக நீட்டாக ஒரு கொஞ்சம் டைட்டாகவும் வரும். நீங்கள் எம்மிங் பண்ணுறது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நல்லா வரும். அடுத்து நம்ம இந்த சைடை போட்டு வரோம். இதே மாதிரி நம்ம 4 சைடு போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம்.
இது இப்போ ஒரு கர்ச்சிஃப் டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து இந்த மாதிரி நம்ம பேப்பரில் கட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்மால் பீஸு கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷினை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டெப் வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ண போகிறோம். மிஷினில் வந்து இருந்துச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு தையல் நேராக வர்றதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பெடலிங் மிஷின் இருந்தது, இப்போ தான் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பெடலிங் அப்படின்னா வந்து கிளாக் வைஸில் அந்த ஸ்டிச்சிங் போகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்க, ரிவேர்ஸ் போகக்கூடாது. அந்த மாதிரி வந்து தையல் போட்டு பழகுங்க. இப்போ பாருங்கள், இந்த எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம அந்த இடத்துல எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. இந்த சைடு நான் அந்த கார்னரில் வச்சு ஃபினிஷ் பண்ணுறேன். அங்கே வந்து நல்லா ஒரு லாக் போட்டு விட்றேன். நீடில் வந்து ஒரு த்ரெட்டில் 2 சுற்றி இப்படி போட்டு லாக் பண்ணி விட்டுறேன். இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. கட் பண்ணிவிடுங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஈக்குவலாக அழகாக வந்திருக்கா. சின்ன விஷயம் பண்ணாலும் நீட்டாக பண்ணணும். இது பாருங்கள், இந்த மாதிரி பிசுறு வரும் வெளியே, அதெல்லாம் வந்து கிளாத்தோடது வெளியே வரப்போ அதை கட் பண்ணி வெளியே எடுத்துருங்க. என்ன சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.